Hi students, good morning. Today we are going to see algebra. Algebra நம்ம என்ன கண்டு பார்த்தோம்? Polynomials பார்த்தோம். Polynomialsக்கு value root zeros கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். Next exercise பார்க்க போறோம்ங்க remainder theorem. ஓகேவா? என்ன பார்க்க போறோம்? remainder theorem. remainder theoremனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. sum போடுறப்போ clear-ஆ புரியும். சரியா பார்க்கலாமா? If a polynomial p of x of degree greater than or equal to 1 is divided by a linear polynomial. ஒன்னிலக்கன ஒரு பெரிய பாலினாமியலை லீனியர் பாலினாமியல்னா பவர் 1 ஆக்கிற பாலினாமியலை டிவைட் பண்ணுறப்ப அதோட ரிமைண்டர் எப்படி இருக்கும்னா ஒன்னிலக்கன இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணுற பாலினாமியல் ஈக்குவல் 0 வச்சா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கிடைக்குமா? அந்த ஏ வேல்யூ கொண்டு போய் பாலினாமியல் அப்ளை பண்ணால் வி கெட் தி ரிமைண்டர் 0 கிடைக்கலாம், ஏதாவது நம்பர்ஸ் கிடைக்கலாம். ஓகேவா? வேர் ஏ இஸ் எனி ரியல் நம்பர். ஓகேவா? ஒன்றும் இல்லைடா, இந்த பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலை டிவைட் பண்ணுறப்ப அந்த ரிமைண்டர்ஸ் வந்து எப்படி இருக்குமா? அதை வந்து ஈக்குவல் அதோட அந்த வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் வி கெட் தி ரிமைண்டர். சரியா? டிவிஷன் நார்மல் டிவிஷன் இல்லாமல் நம்ம இந்த ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணி போடலாம். சரியா? ஓகே, ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், சம் போடுறப்போ நான் கிளியராக சொல்கிறேன். இஃப் ஏ பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இஸ் டிவைடட் பை அ லீனியர் பாலினாமியல் தென் த ரிமைண்டர். ஓகேவா? இந்த பாலினாமியலை இதெல்லாம் டிவைட் பண்ணுறப்ப அதோட ரிமைண்டர் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் இருக்குமோ ஈக்குவல் 0 பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொல்லிச்சுன்னா ஏ, அதில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம ரிமைண்டர் சொல்கிறோம். ஓகேவா? இது ஏ வந்து ரியல் நம்பராக இருக்கலாம், எனி நம்பராக இருக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் see this sum. Yes, check whether p of x is a multiple of g of x or not ஆன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கன்னு நம்ம ரிமைண்டர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு கிடச்சிதுன்னா மல்டிபிள் சொல்லலாம், 0 கிடைக்கலன்னா நாட் ஏ மல்டிபிள்னு சொல்லலாம். ஓகேவா? அவங்க ரிமைண்டர் கேட்கல, மல்டிபிளாக இல்லையான்னு கேட்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைடா, p of x பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, g of x இருக்குடா. g of x இருக்கிற பாலினாமியலை அந்த பாலினாமியலை மட்டும் எடுத்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுற? 0க்கு ஈக்குவல் பண்ணி இதோட வேரியபிள்ஸோட வேல்யூ கண்டுபிடி. எக்ஸ் -2 ஈக்குவல் 0, -2 இந்த சைடு இருந்துச்சுன்னா +2. அப்போ எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறேன்? +2ன்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ p ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2³ -5 × 2² + 4 × 2 -3. ஓகேவாடா? அப்போ 2³ என்னது? 2 × 2 × 2 8 அண்ட் தென் 2² 4 4 2s are 8 -3. அப்போ 20 இங்கே 8 -3 8 8 ஆட் பண்ண உனக்கு என்ன கணக்கு கிடைக்கும்? 16 -20 -3 -23. ஓகேவாடா? அண்ட் தென் -23லேருந்து 16 மைனஸ் பண்ணுவோம்னா எஸ் -7. இது வந்து 0 கிடைக்கல. ஸோ 0 கிடைச்சதுனா தான் நான் மல்டிபிள் சொல்ல முடியும். அப்போ 0 கிடைக்கலடா, -7 தான் கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன ஆன்சர் எழுதியிருக்கேன்னு பாரு. p ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் g ஆஃப் எக்ஸ். ஒன்று என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டு இந்த g ஆஃப் எக்ஸ் எடுத்து நம்ம எக்ஸோட வேல்யூ அதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி p ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் 0 கிடைச்சதுன்னா மல்டிபிள்னு எழுதலாம், 0 கிடைக்கலனா நாட் ஏ மல்டிபிள்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ரிமைண்டர் தியரம் பார்த்துடலாமா? எஸ், by remainder theorem find the remainder. எதை கேட்குறாங்க? ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. when p of x is divided by g of x, p of x g of x ஆல் டிவைட் பண்ணோம்னா எதை டிவைட் பண்ணுறோமோ அதை தான் ஈக்குவல் 0 பண்ணணும். அப்போ g of x தான் எதுக்கு ஈக்குவல் பண்ணுற? 0 பண்ணுற. வேர் அவங்க பாலினாமியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாரு. p of x இருக்குது, g of x இருக்குது. p of x தான் g of x ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரியா? அப்போ g of x நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணும்? 0க்கு ஈக்குவல் பண்ணும். அப்போ x + 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? +1 சேவச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ், மல்டிபிளாக இருந்தால் டிவைடாக இருந்தால் மல்டிபிள். அப்போ -1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறீங்க? -1. அப்போ p ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோக்கன்னு, எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுக்கன்னு. -1³ -2 × -1² -4 × -1 இப்போ -1 க்யூப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -1 -2 -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 minus into minus plus 4 and then -1. ஓகேவாடா? அப்போ -1 -2 × 1 -2 plus 4 -1. ஃபஸ்ட்டு மைனஸ் எல்லாம் பாரு. -1 -2 -1 என்ன கிடைக்கும்? -4 and then +4. இப்போ -4 +4 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன? 0. அப்போ இதோட ரிமைண்டர் என்னதுக்கு? இந்த வேல்யூ தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? எதால் டிவைட் பண்ணுறோமோ அந்த எக்ஸால் அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா வி கெட் தி வேல்யூஸ் தான் நம்ம ரிமைண்டர் சொல்கிறோம். ஓகேவா? சப்போஸ் 0 கிடச்சதுன்னா மல்டிபிள்னு சொல்லலாம். ஆனால் இவங்க மல்டிப்ளே என்னன்னு கேட்கல, ரிமைண்டர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நான் இந்த ரிமைண்டர் மட்டும் 0ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. பி ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். இதை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ வேரியபிள்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2x - 1 0 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஒன் சைடு வந்துச்சுன்னா +1. அப்போ 2x ஈக்குவல் டு 1. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ இது ரெண்டும் மல்டிபிள் இருக்கலாம், இந்த டிவைட். அப்போ 2 கீழே வந்துடும். அப்போ x ஈக்குவல் டு 1/2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம், 1/2 அப்ளை பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா. இப்போ பி ஆஃப் எக்ஸ் எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2. அப்போ 4 1/2 ஹோல் கியூப் -12 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 14 எக்ஸுக்கு பதிலாக 1/2 -3. ஓகேவா. இந்த கியூப் இன்சைட் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்கொயரை இன்சைட் கொண்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் இதில் கேன்சல் பண்ணிவிட்டு 7 டைம்ஸ். again இது 1 டைம், இது 2 டைம், இது 1 டைம், இது 3 டைம். ஓகேவா. 2 கியூப் 8, 2 ஸ்கொயர் 4. அப்போ இங்கே என்ன தான் இருக்குது, 1/2 இருக்குது. இங்கே -3 தான் இருக்குது. +7 -3. ஓகேவா. -6 ஃபஸ்ட்டு மைனஸ்லாம் ஆட் பண்ணிக்கோ. அப்போ ப்ளஸ். அப்போ 7 -6 என்ன கண்ணு 1. அதுதாங்க நீங்கள் 1. அப்போ 1/2 + 1ன்னு இருக்குது. கீழே 1க்கு தான் அர்த்தம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. சரியா. அப்போ 1 + 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ 3/2. அப்போ இந்த ரிமைண்டர் என்னது 3/2. அப்போ ரிமைண்டர் வந்து 3/2. ஓகேவாடா, புரிஞ்சுச்சாடா. எஸ். நெக்ஸ்ட்டு பாரு. வாட் இஸ் த ரிமைண்டர் வென் x power 2018 + 2080 is divided by x - 1. x - 1னால் டிவைடட் பண்ணால் இந்த பாலினாமியலோட ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ரிமைண்டர்னாவே எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா. அப்போ x - 1 = 0 பண்ணு. அண்ட் தென் -1 சைடு வந்துச்சுன்னா +1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறேன், +1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 பி ஆஃப் எக்ஸ்னு இந்த பாலினாமியல் நான் எடுத்துக்கிட்டேன். சரியா. எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணக்குள்ள 1 power 2018னால் என்ன தாங்க 2018 டைம்ஸ் 1 போட்டாலும் உனக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்போ 1 + 2018 ஆட் பண்ணால் 2019. அப்போ இதோட ரிமைண்டர் என்னதுக்குன்னு 2019. ஓகேவாடா. எஸ். நெக்ஸ்ட் சம் பாரு. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே, கேயோட வேல்யூ என்ன, இஸ் த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் 2 into x power cube minus k into x square plus 3x plus 10 exactly divisible by x minus 2. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், எஸ் ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். ஓகேவா. எக்ஸாக்டாக கரெக்டாக டிவிசிபிள் ஆகுது. எந்த நம்பராக இருந்தாலும் எக்ஸுக்கு எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் கரெக்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், ரிமைண்டர் 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ கேவோட வேல்யூ 500 பண்ணணும். அப்போ நான் பி ஆஃப் எக்ஸ் எடுத்து ரைட் பண்ணிட்டேன். எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னால எக்ஸ் ரிமைண்டர் என்னதுக்குன்னு 0. அப்போ x - 2 ஈக்குவல் எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம், -2 +2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ண போகிறேன். ரிமைண்டர் வந்து 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பி ஆஃப் 2 = 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பி ஆஃப் 2 என்னது, இந்த பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணியிருக்கேன். கே அப்படியே வச்சுருந்து இந்த =0 அப்படியே வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் 2 கியூப் பண்ணோம்னா என்ன வரும், 8. 2 ஸ்கொயர்னா 4, 6 + 10 and then 16 - 4k + 16 16 என்ன 32 and then plus 13 -32 and then k -4 -1 cancel 4 1 time இதெல்லாம் 8 டைம்ஸ். அப்போ கேயோட வேல்யூ என்ன, 8. அவங்க எக்ஸாக்டாக கொடுத்ததுனால கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. நம்ம இன்றைக்கி என்ன கண்டு பார்த்தோம், ரிமைண்டர் தியரம் பார்த்தோம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ். அந்த ஜி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவல் 0க்கு பண்ணி அந்த வேரியபிள் என்னவோ அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து பி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணோம்னா அது அவங்க ஏன்னு கொடுத்துருந்தோம். ஓகேவா. = ஏ. பி ஆஃப் ஏ அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கிறத நம்ம என்னன்னு சொன்னோம், ரிமைண்டர்னு சொன்னோம். ஓகேவா. ஐ கிவ் தி 3 சம். 3 சம் கொடுத்துருக்கேன்டா. ஃபைண்ட் தி ரிமைண்டர், ஃபைண்ட் தி ரிமைண்டர், ஃபைண்ட் தி ரிமைண்டர். பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ பி ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸை =0 பண்ணி எக்ஸுக்கு கண்டுபிடி, நானே போட்டேன். இதில் அப்ளை பண்ணி என்ன வேல்யூன்னு பாரு. ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த x + 3 எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன், 0க்கு ஈக்குவல் பண்ணி அப்புறம் -3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக பி ஆஃப் எக்ஸ்ன்னு இது எடுத்துக்கோ லேட். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணி வேல்யூ கொண்டு வா. அதே மாதிரி இது எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுன்னு பாரு. அண்ட் தென் எஃப் ஆஃப் எக்ஸோட ரிமைண்டர் என்னன்னு பாரு. ஓகேவா. யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. கேர்ள்ஸ் அனுப்பிட்டு இருந்தீங்க, சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ப்ளீஸ் கண்ணு சம் போட்டு எனக்கு அனுப்பு. பாய்ஸ் யூ ஆல்சோ டூ தி சம். ஓகே கண்ணு. தேங்க்யூ.